நமக்கு சொல்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். தர்மமுடி பெற்றவரோ சாஸ்திரத்து கொத்தவரோ கர்மமது இல்லாமல் கலிகூர்ந்து இருப்பவரோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்னைக்கு எல்லா சாஸ்திர பழமறை நூல் எத்தனையும் அன்னை பத்ரமாகாளியானவள் அந்த சான்றோர் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாள். அந்த சாஸ்திர விதிகளின்படி அவர்கள் வாழ்ந்து அன்னைக்கு வெற்றி பெற்றார்கள். தக்கனை எல்லாம் வென்று அவர்கள் என்ன பண்ணாங்க, முடிசூடி ஆண்டார்கள். அதுபோல இன்னைக்கு நமக்கு சாஸ்திரம் என்பது 58 அருளாகும். அதுபோல இந்த ரெண்டையும் ஏணிப்படியாக அந்த சாஸ்திரத்திற்கு உட்பட்டு வாழக்கூடியவர்கள் தர்மமுடி எனக்கூடிய அந்த தர்மயுக வாழ்வை பெற்று உய்வார்கள். அப்படி பெய்து அவர்கள் உய்வடையக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகிறது என்பதையும் நம்ம உணரணும். அதனால நம்ம எந்த விதத்திலும் நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. 58 அம்மானையை படிக்கிறோம் என்றாலே அது பேர் தான். அப்படிப்பட்ட பேர் உள்ளவர்கள் நாம் ஒரு சோர்வினால் அடங்கி போவது ஏற்கத்தக்கதல்ல. அதனால ஒவ்வொரு விஷயமும் இந்த 58 அம்மானியுடைய சான்றோர் தாலாட்ட நம்ம அவ்வளவு உன்னிப்பாக படிக்கும் போது நமக்கு சோர்வு என்பதே எக்காலத்திலும் வராது என்பதையும் நம்ம இங்கு உணர்வு கூறுவோம். கர்மம் அது இல்லாமல் கலிகூர்ந்து இருப்பவர். ஏன்னா அவங்க எதுக்காக வந்தாங்க, சாஸ்திரத்தோடு வாழ்றாங்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சாங்க, எப்படி சத்தியம் நேர்மை தவறாம வாழ்ந்தாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு அங்க கர்மம் இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்நாள் அவங்க என்னன்னா ஒரு சந்தோஷமாக கழித்தார்கள் ஆதி சான்றோர்கள். அதன் பிறகுதான் என்ன பண்றது, வர்மமாகிய கலி இந்த உலகத்திற்கு வந்தது. அந்த வர்மமாகிய கலி வரும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கலிமாய் இருளுக்குள்ளே சிக்கி கொண்டார்கள். அதனால இன்னைக்கு கர்மவினை என்கிற ஒரு தொந்தரவுக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா ஐயா என்ன பண்றாரு, அந்த கர்மவினை ஒழிப்பதற்கு சகலமும் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலியனுடைய வரத்தை எல்லாம் இன்னைக்கு வீணடிக்க செய்து விட்டார். இனி கலியனுடைய வரம் என்ன செய்யாது, வேலை செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டியை அவன் வதைத்த குற்றத்திற்காக அவனுடைய வரங்கள் எல்லாம் வீழ்ந்து போகிவிட்டன. அப்படி எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இனி கர்மங்கள் நம்மை சூழ முடியாது. அவரை பற்றி பிடித்தால், ஐயா வைகுண்ட பெம்மானை நீங்கள் பற்றி பிடித்து அவர் சொன்ன 58 அம்மானின்படி நாம் வாழ ஒரு ஐயாவளி ஆன்மீகம் என்கிற தேடலுக்குள்ளே நாம் போகும்போது நம்முடைய கர்மங்கள் அனைத்தும் தொலைந்து போகின்றன. அப்ப கர்மங்கள் தொலைந்து போன்றால் எல்லாவித நன்மையான சுப சோபனங்களையும் நாம் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலைக்கு இந்த கலியுகத்திலே நாம் வந்து விடுகின்றோம். அதைத்தான் இந்த வாசகம் இங்கு நமக்கு உணர்த்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட மேலா